மாஸ்டர் சீனோ, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மற்றும் பல விஞ்ஞானிகள் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போன பிறகு அங்கு ஏற்கனவே இருந்த இன்கா நாகரிகம் அழிந்து போனது போல வேற்று கிரகவாசிகளுடன் மனிதர்களுக்கு நேரடியாக தொடர்பு ஏற்பட்டால் மனித நாகரிகமும் அழிந்துவிடும் என்று கூறுகிறார்களே, அப்படி நடக்குமா? இல்லை, நிச்சயமாக நடக்காது. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொன்ன கொலம்பஸ் உதாரணம் எங்களுக்கு பொருந்தாது. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், கொலம்பஸ் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு அமெரிக்காவில் இருந்த இன்கா நாகரிக மக்களுக்கு எந்தவித வெளி உலக தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள் இருக்கிறது, அங்கு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் அமெரிக்க கண்டத்திலே வாழ்ந்து வந்ததால் அவர்களுடைய உடம்பில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்கள் பகுதியில் இருந்த கிருமிகளை எதிர்நோக்குவதற்கு தான் போதுமானதாக இருந்தது. கொலம்பஸும் அவருக்கு பின்னால் சென்ற மற்றவர்களும் தங்களுக்கு தெரியாமலேயே ஐரோப்பாவில் இருந்து ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மலேரியா, காலரா, டெங்கு மற்றும் பிளேக் போன்ற பல கொடிய நோய் கிருமிகளை கொண்டு சென்றார்கள். அந்த கிருமிகளுக்கு அங்கு இருந்த இன்கா மக்கள் உடம்பில் எந்தவித நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை. இதனால் இன்கா நாகரிகத்தில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் இறந்தார்கள். ஆனால் எங்கள் நிலைமை வேறு. நாங்கள் பல ஆயிரம் வருடங்களாக பூமிக்கு வருகிறோம். எங்களில் சிலர் மனித இனம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இங்கு வந்து இருக்கிறார்கள். சிலர் பல ஆயிரம் வருடங்களாக பூமியில் நிரந்தரமாக மறைமுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். நாங்கள் எங்கள் கிரகங்களில் இருந்து கொடிய நோய் கிருமிகள் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் மனித இனமே அழிந்து போயிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சொல்லப்போனால் உங்களிடம் இருக்கும் கிருமிகளை கண்டுதான் நாங்கள் பயப்பட வேண்டும். இரண்டாவது காரணம், கொலம்பஸுக்கு பிறகு இன்கா சாம்ராஜ்யத்தில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளியை கொள்ளையடிக்க ஐரோப்பாவில் இருந்து சென்ற பிசாரோ மற்றும் கார்டேஸ் போன்ற கொள்ளைக்காரர்கள் தங்களுடன் எடுத்து சென்ற பீரங்கி, துப்பாக்கி, இரும்பு போர்வால் மற்றும் குதிரை படைகளுடன் இவை எதுவுமே இல்லாத இன்கா மற்றும் அஸ்டெக் அரசர்களால் சண்டை போட முடியவில்லை. இதனால் அந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்தன. மேலும் இன்கா அரசர்கள் மனித நரபலியில் ஈடுபட்டு தங்கள் எதிரிகள் மற்றும் இன்கா மக்கள் பலரின் அதிருப்தியை சம்பாதித்திருந்தார்கள். அவர்களும் பிசாரோ மற்றும் கொர்டேஸ் போன்ற கொள்ளைக்காரர்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் உங்களை விட விஞ்ஞானத்தில் பல லட்சம் வருடம் முன்னேறியவர்கள். எனவே எங்களின் டெக்னாலஜியை வைத்து உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தால் அதை 1945ஆம் ஆண்டு நீங்கள் முதல் அணுகுண்டு சோதனை செய்யும் முன்பே செய்திருப்போம். நீங்கள் 70,000க்கும் மேற்பட்ட அணுகுண்டு மற்றும் அதைவிட பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டுகளை செய்து குவிக்கும் வரை காத்து இருந்திருக்க மாட்டோம். நிச்சயமாக நீங்கள் 2100க்கும் மேற்பட்ட அணுகுண்டு மற்றும் ஹைட்ரஜன் குண்டு சோதனைகளை கடலில், நிலத்தில், வானத்தில் மற்றும் விண்வெளியில் செய்து பூமியை கதிரியக்க துகள்களால் மாசுபடுத்தி உலகம் முழுவதும் கேன்சர் நோயை பரப்ப நிச்சயமாக அனுமதித்து இருக்க மாட்டோம். இன்கா நாகரிகம் அழிய மற்றும் ஒரு முக்கியமான காரணம், கொலம்பஸ் மற்றும் அவருடன் வந்தவர்களை கண்டவுடன் இன்கா மக்களுக்கு ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சி ஏற்பட்டது. காரணம், அவர்கள் வருவார்கள் என்று இன்கா மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் வித்தியாசமான தோற்றம் மற்றும் பீரங்கி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கண்டவுடன் இவர்கள் கடவுளாக கூட இருக்கக்கூடும் என்று சில இன்கா மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த அதிர்ச்சி நாளை நாங்கள் உங்களை வெளிப்படையாக சந்திக்கும் போது உங்களுக்கு ஏற்படாது. காரணம், கடந்த 80 வருடங்களாக நாங்கள் உலகின் எல்லா பகுதிகளில் வசிக்கும் மக்களுடனும் பல வகையில் தொடர்பு கொண்டு வருகிறோம். இதை பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர்கள் 1ஆம் வகை தொடர்பு, 2ஆம் வகை தொடர்பு, 3ஆம் வகை தொடர்பு, 4ஆம் வகை தொடர்பு, 5ஆம் வகை தொடர்பு என்று 5 வகையாக பிரித்து இருக்கிறார்கள். மொத்தமாக இதை ஒரு லாங் டர்ம் அக்ளமடைசேஷன் புரோகிராம், அதாவது நீண்ட கால அறிமுக முறை தொடர்பு என்று கூறலாம். கடந்த 80 வருடங்களில் பூமியில் 30 கோடிக்கு அதிகமான மக்கள் எங்களை பார்த்திருக்கிறார்கள். இதில் பல நாட்டு அதிபர்களும் இராணுவ தளபதிகளும் அடக்கம். பலர் எங்களை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இதை தவிர நாங்கள் பலரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களை பற்றி பல தகவல்களை சொல்லி அதை அவர்கள் புத்தகங்கள் மற்றும் யூடியூப் வீடியோ மூலமாக உலகம் முழுவதும் பரப்பி வருகிறார்கள். எனவே எங்களை கண்டவுடன் மனிதர்களுக்கு கலாச்சார அதிர்ச்சியை விட விஞ்ஞான ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். மாஸ்டர் சீனோ, வேற்று கிரகவாசிகளுடன் வெளிப்படையான தொடர்பு ஏற்பட்டால் மனித இனம் அழியாது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியும். வேற்று கிரகவாசிகளுடன் வெளிப்படையான தொடர்பு ஏற்படும் போது மனித நாகரிகத்தில் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பழந்தமிழர் நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளை ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் இந்த கடலுக்கு அப்பால் நம்மை போல அரசர்கள் யாராவது இருக்க வாய்ப்பு உண்டு என்ற தொலைநோக்கு எண்ணத்தில் வணிகம் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள தங்கள் மாலுமிகளிடம் கப்பல்களை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அப்படி போனவர்கள் ரோம், பாரசீகம், கிரேக்கம், எகிப்து மற்றும் சீன தேசங்களுடன்
வணிக தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து சீனர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் பாரசீக மக்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றார்கள். அப்படி வரும்போது அவர்களுடைய பகுதியில் இருந்த பல வகையான கிருமிகளையும் கொண்டு வந்தார்கள். அந்த கிருமிகளை தமிழர்கள் எதிர்கொண்டு தங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொண்டார்கள். இன்கா அரசர்கள் தங்கள் கடல் எல்லையை தாண்டி உள்ள பிற தேசங்களுடன் எந்தவித தொடர்பும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை சந்திக்க தங்களை சமூக, அரசியல் மற்றும் விஞ்ஞான ரீதியாக தயார்படுத்திக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஆனால் தமிழகத்தை ஆண்ட ராஜராஜ சோழன் போன்ற அரசர்கள் ஒரு பெரிய கப்பல் படையை உருவாக்கி இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பல நாடுகளை பிடித்து தமிழர் கலாச்சாரம் மற்றும் மொழியை அங்கு பரப்பினார்கள். இதன் காரணமாகத்தான் கடந்த 1000 ஆண்டுகளில் வட இந்தியர்கள், சுல்தான்கள், மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம்கள், போர்ச்சுகீஸ், டச், பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒருவர் பின் ஒருவராக வந்து இங்கு சிறிது காலம் ஆட்சி செய்தும் இங்கு இருக்கும் தமிழர் கலாச்சாரமும் மொழியும் அழிந்து போகவில்லை. அதற்கு பதிலாக அவர்களிடம் இருந்த நல்ல கலாச்சார அம்சங்களை தமிழர்கள் தனதாக்கி கொண்டார்கள். அதனால்தான் இன்று உலகிலேயே மிகவும் பழமையான உயிரோடு இருக்கின்ற மொழி மற்றும் கலாச்சாரமாக தமிழர்கள் இருக்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் பகுத்தறிவு சிந்தனையின் முக்கியத்துவத்தை தமிழர்களின் மனதில் ஆழமாக விதைத்து இருக்கிறார்கள். அந்த விதை இன்று பெரிய மரமாக வளர்ந்து இருக்கிறது. இன்று அமெரிக்கா மற்றும் உலகின் பல பகுதிகளில் தமிழர்கள் அரசியல், விஞ்ஞானம் மற்றும் வியாபாரம் போன்ற பல துறைகளில் வெற்றி கொடி நாட்டி இருப்பதற்கு அவர்களின் பகுத்தறிவு சிந்தனை மற்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொலைநோக்கு மனப்பான்மையும் முக்கிய காரணங்கள் ஆகும். அதே மாதிரி தான் இன்று பறக்கும் தட்டு விஷயத்திலும் நடக்கிறது. அன்று கடலை தாண்டி உள்ள நாடுகளில் உள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய தமிழர்கள் இன்று வேறு கிரகங்களில் உள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்ள அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள். 7.5 கோடி தமிழர்களில் 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர் சபீர் ஹுசேன் வெளியிட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட பறக்கும் தட்டு வீடியோக்களை இதுவரை பார்த்திருக்கிறார்கள். இது வேற்று கிரக வாசிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற தமிழர்களின் விஞ்ஞான ஆர்வத்தை காட்டுகிறது. இன்று உலகம் முழுவதும் பெரும்பான்மையான மக்களுக்கு பறக்கும் தட்டு, UFO, வேற்று கிரகவாசிகள் மற்றும் ஏலியன்ஸ் போன்ற வார்த்தைகள் தெரியும். இதற்கு ஒரு முக்கிய காரணம் உங்கள் ஹாலிவுட் திரைப்படங்கள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகள். என்னத்தான் உங்கள் ஹாலிவுட் படங்கள் வேற்று கிரகவாசிகளை தொடர்ந்து கெட்டவர்களாக காட்டி வந்தாலும் உலக மக்கள் மத்தியில் பறக்கும் தட்டுகள் மற்றும் வேற்று கிரகவாசிகள் போன்ற வார்த்தைகள் பிரபலமாவதற்கு அவர்களும் ஒரு முக்கியமான காரணம். அதே போல இணையதளத்தில் பறக்கும் தட்டுகள் மற்றும் ஏலியன்ஸ் பற்றி இருக்கும் கோடிக்கணக்கான யூடியூப் வீடியோக்கள், வலைப்பக்கங்கள் மற்றும் கட்டுரைகள் மக்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மீது உள்ள ஆர்வத்தை காட்டுகிறது. இணையதளத்தில் இரண்டாவதாக மக்கள் அதிகம் பார்ப்பது வேற்று கிரகவாசிகளை பற்றிய செய்திகளை தான் என்று ஒரு கருத்து கணிப்பு கூறுகிறது. இன்று பூமியில் இருக்கும் எந்த மத தலைவரோ அல்லது விஞ்ஞானியோ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று கூறுவதில்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் எங்களை பற்றி தவறான தகவல்களை உங்களுக்கு தர நிறைய வாய்ப்பு உள்ளது. நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள். நாங்கள் ஒன்றும் புதிதாக பூமிக்கு வரவில்லை. மனித இனம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே நாங்கள் இங்கு வந்து இருக்கிறோம். எங்களில் பல வகைப்பட்டவர்கள் பல வழிகளில் உலகில் பல பகுதிகளில் உங்கள் முன்னோர்களுடன் தொடர்பு கொண்டு பல வகையான தகவல்களை அவர்களுக்கு புரியும் வகையில் கொடுத்து உள்ளோம். எனவே எங்களை நீங்கள் நேரில் வெளிப்படையாக சந்தித்து பேசுவதற்கு முன்பு பதவி, அதிகாரம் மற்றும் பணத்தாசை போன்ற சுய காரணங்களுக்காக உங்கள் அரசியல் மற்றும் மத தலைவர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள் எங்களை பற்றி கூறும் எதையும் நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி செய்தால் இன்கா நாகரிகம் போல் உங்கள் நாகரிகமும் அழியும். அப்படி செய்யாவிட்டால் தமிழர் நாகரிகம் போல உங்கள் மனித நாகரிகமும் பல வகையில் தலைத்து வளம் பெறும். நாங்கள் பூமியில் வெளிப்படையாக இறங்கி உங்கள் உலகில் உற்பத்தியாகும் உணவு தானியங்கள், காய்கனிகள், முட்டை, பால் மற்றும் இறைச்சி எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் கப்பமாக கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி வாங்கினால்தான் உங்கள் உலகில் பிரச்சனை ஏற்படும். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் கிடையாது. உங்களின் உண்மையான எதிரிகள் நாங்கள் அல்ல. எங்களை பற்றிய உங்கள் அறியாமைத்தான் உங்களின் உண்மையான எதிரி. எங்களில் சிலருக்கு உங்களுடன் நீண்ட கால இரத்த சம்பந்தம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு நாட்டின் அதிபர். நான் எதையும் படிக்க மாட்டேன், படித்தவர்களிடமும் ஆலோசனை கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஆணவம் மற்றும் முட்டாள்தனத்தால் உங்கள் பூமியில் உள்ள சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் தங்களின் வேத நூல்களை தவறாக புரிந்து கொண்டு எங்களை பற்றி சொல்லும் தவறான தகவல்களைத்தான் உங்கள் நாகரிகத்தை அளிக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவன் வாக்கு எங்கள் விஷயத்தில் 100% பொருந்தும். மாஸ்டர் ஜீனோ, மனிதர்கள் உங்களை நேரில் சந்தித்தால் என்ன நன்மைகள் நடக்கும் என்று கொஞ்சம் விளக்க முடியுமா? முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.
எங்களை நீங்கள் நேரில் சந்திப்பதை அமெரிக்காவில் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் ரகசியமாக இயங்கும் சிலர் விரும்ப மாட்டார்கள். காரணம், எங்களை நீங்கள் நேரில் சந்தித்தால் கடந்த 40 வருடங்களாக நீங்கள் சந்திக்கும் சுற்றுச்சூழல் மாசு, காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பல லட்சம் கோடி பொருளாதார நஷ்டம் மற்றும் நோய்கள் இயற்கையால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல, அது சில ஆபத்தான சுயநலவாதிகளால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். காலநிலை மாற்றத்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு சந்திக்கப் போகும் ஆபத்துகளை நீங்கள் தடுக்க முடியும் என்ற உண்மையும் உங்களுக்கு புரியும். கடந்த 80 ஆண்டுகளாக நாங்கள் நேரில் சந்திக்கும் மனிதர்களில் பலருக்கு உடம்பில் இருக்கும் இரத்த புற்றுநோய், சர்க்கரை நோய், மூளையில் இருக்கும் கட்டி, காச நோய், இதய நோய், எலும்பு முறிவு, ஆண்மை கோளாறு, மலட்டுத்தன்மை, பார்வை கோளாறு போன்ற எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்தி உள்ளோம். இந்த உண்மை உங்களிடம் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது. இன்று இந்தியா உட்பட பல நாடுகளில் பல நேர்மையான பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர்கள் எங்களை நீங்கள் சந்தித்தால் மனித நாகரிகம் அழியாது, அதற்கு பதிலாக பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து வரும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசு, வறுமை மற்றும் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் தான் அழியும் என்ற உண்மையை உலக மக்களிடம் கூறி வருகிறார்கள். இதற்கு காரணம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகும் எங்கள் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. நீங்கள் 2 முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, UFO என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் அல்ல. அதன் உண்மையான அர்த்தம் அன்லிமிட்டெட் ஃபைனான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகள். இரண்டாவதாக, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்வது உங்களின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை யாரும் உங்களிடம் இருந்து பறிக்க முடியாது, பறிக்கக்கூடாது. அந்த உண்மையை நிச்சயமாக மனித இனத்தால் தாங்கிக் கொள்ள முடியும்.